உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். உடனே சேனை தலைவன் சேவகரோட கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்ம இந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள், அவர்கள் எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக, தைரியமாக, வல்லமை நிறைந்தவர்களாக, பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்களாக அவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படி அறிவித்தார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் எப்படி அவங்களால அவ்வளவு உறுதியாக நிற்க முடிந்தது, அதான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். பாருங்க, இந்த சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அற்புதமாய் தேவதூதனால் விடுவிக்கப்படுகிறார்கள். தேவதூதனால் விடுவிக்கப்பட்டு அவங்க என்ன செய்றாங்க, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து தேவதூதன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி அவங்க தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ காவலாளர்கள் போய் அந்த சிறைச்சாலையில பார்க்கும்போது அவங்க இல்லைன்னு உடனே வந்து சொல்றாங்க, அவங்க தேவாலயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களை அழைத்து கொண்டு வருகிறதற்கான கட்டளை அங்கு வருகிறது. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த சேனை தலைவன் என்ன பண்றான், அமைதியா மெதுவா அவங்கள போயிட்டு கூட்டிட்டு வர்றதுக்காக அங்க ஏற்பாடுகளை செய்து அங்க கூட்டிட்டு வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஜனங்களுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கிறது. ஜனங்கள் என்ன சொல்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை, தேவனுடைய வல்லமைய ஜனங்கள் அங்கு கிரியை நடக்கிறத அவங்க கண்களால பார்க்கிறாங்க. அதனால அவர்களுக்குள்ளாக ஒரு பயம். நாம ஏதாவது சொல்லி, நாம ஏதாவது பண்ணி ஜனங்கள் நம்மளுக்கு எதிராக, ஏற்கனவே அவங்க ஜனங்கள் தங்களை மதிக்கலையே, ஜனங்கள் அப்போஸ்தலர்களை கனப்படுத்துறாங்க, அவங்க மூலமா அற்புத அடையாளமும் நடக்குது, நம்ம மேல ஜனங்களுக்கு மரியாதை குறைஞ்சிருமேன்ற பயத்துல தான் அவங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்க. ஆனா இந்த வசனங்களில நம்ம 4 காரியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலையும் இவங்க கேட்குறாங்க, அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்கொள்ள போதிக்க கூடாது, இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு, ஏன் நீங்க அதை திருப்பி செய்யறீங்க? அது மாத்திரம் இல்ல, இயேசுவை கொண்ட ரத்தப்பழிய வேற எங்க மேல சுமத்த பாக்குறீங்கன்னு இவங்க சொல்லும் போது பேதுரு சொன்ன பதில் பாருங்க, அங்கு நாங்க எப்படி மனுஷ சத்தத்தை கேட்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் எங்களுடைய பிரதானமான ஒரு நோக்கம் என்று சொல்லி தைரியமாய் அந்த பேதுரு சொல்லுகிறார். அப்போ மனிதனுக்கு மேலாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமமாய் இருக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே தேவன் என்ன செய்றாரு, பிரியப்படுகிறார். 2வது பாத்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய விசுவாசத்துல உறுதியாய் இருந்தாங்க. அதாவது பயமானது அவங்களுடைய ஊழியத்தை, சுவிசேஷ வேலைய அங்க ஸ்டாப் பண்ணல. அதற்கு மாறாக இன்னும் போராட்டம், பிரச்சனை, சிறை, அடி, உதை எல்லாமே இருந்தாலும் அந்த விசுவாசமானது அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசமானது அவர்களை உறுதியாய் நிற்க வைத்தது கிறிஸ்துவுக்காக. 3வது, இந்த சத்திய வசனமானது, சத்திய சுவிசேஷமானது இந்த எதிர்ப்பின் மத்தியிலும் அது என்ன செய்கிறது, பரவுகிறது, அநேகருக்கு அறிவிக்கப்படுகிறது, அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறதுல நமக்கு என்ன தெரிகிறது, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. ஒருபோதும் அதை அடக்கி வைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை செயல்படுமாயின்
நிச்சயமாக வெளியரங்கமாக கர்த்தர் காரியங்களை வைக்க செய்வார். ஜனங்கள் பார்ப்பாங்க, அவங்க அழிந்து கொள்வார்கள். இவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை செயல்படுதுங்க. அது மாத்திரமில்ல, பாருங்க, இந்த எதிர்ப்பின் மத்தியில இந்த அப்போஸ்தலர்கள் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அவர்கள் விசுவாசமா இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு உண்டு என்பதை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கும்போது நம்ம எல்லாமே ஸ்மூத்தா போகும் இல்லை, எதிர்ப்பு வரும். இந்த வாழ்க்கையில நம்ம விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். எதிர்ப்பு வந்தாலும் இந்த அப்போஸ்தலர்களை போல கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். மனுஷனுக்கு முகத்துக்கு மேலாக அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது தான் பெரிதான ஒரு நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். நமக்கு எதிர்ப்பு வந்தாலும் வரலனாலும் சுவிசேஷத்தை தைரியமாக நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் நற்செய்திய சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய், இந்த வார்த்தைகள் கொண்டு நம்மோடு கூட இடைப்படும்படியாய், பேசும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்புள்ள தெய்வமே, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தியானித்த வசனத்தின்படியாக கர்த்தருக்கு பயந்து, மனுஷனுக்கு அல்ல ஆண்டவரே, உமக்கு பயந்து, உம்முடைய வழிகளில் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் சொல்ல, உம்முடைய வழிகளில் நடக்க, விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு, சத்தியத்துக்கு ஆண்டவரே நாங்கள் புறம்பாய் மாறி ஜீவிக்காதபடிக்கு, காம்ப்ரமைஸ் பண்ணாதபடிக்கு கர்த்தாவே சத்தியத்தில் உறுதியாய் நிற்க கர்த்தர் கிருபை தாரும், வழி நடத்தும். துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.